Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான அமேசிங்கான கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான அமேசிங்கான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய கிச்சன் டிப்ஸ், கிச்சன் க்ளீனிங் டிப்ஸ், கிச்சன் ஷெல்ஃப் க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் கிச்சன் டூர் எல்லாமே நாங்கள் லோட் பண்ணியிருக்கோம். எங்கள் சேனல் விசிட் பண்ணி கண்டிப்பாக இதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் சொல்லியிருக்க ஒவ்வொரு டிப்ஸுமே உங்களுக்கு கிச்சனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் அது எங்களுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். இதில் டிப் நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிங்க் அடைக்காமல் எப்படி மெயின்டைன் பண்ணுறது தான். பொதுவாக பார்த்திங்கன்னா நிறைய வீட்டில் சிங்க் அடைப்பு தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும் நமக்கு கிச்சனில். ஸோ சிங்க் அடைக்காமல் இருக்கிறதுக்கு ஹாட் வாட்டர் நம்ம அந்த வெண்ட்டில் வந்து எப்போவுமே ஊற்றும் போது பார்த்திங்கன்னா அந்த அடைப்புலாம் நமக்கு வராது. அதுக்காக இது போல் முட்டை வேக வைக்கிற தண்ணியை அந்த வெண்ட்டில் நம்ம ஊற்றி விடலாம். இல்லை உருளைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு இதெல்லாம் நம்ம வேக வைக்கும் அந்த தண்ணியை வந்து அப்படியே வடித்து சும்மா சிங்கில் அப்படியே ஊற்றிடுவோம். அப்படி ஊற்றாமல் இந்த வெண்ட்டுக்கு நேராக நீங்கள் இப்படி ஊற்றுனீங்கன்னா அந்த அடைப்புலாம் நமக்கு வரவே வராது. அதே சமயம் இன்னும் உங்களுக்கு அடைப்பு இருக்குன்னா இந்த மாதிரி ஹாட் வாட்டர் ஊற்றும் போது நீங்கள் ஜஸ்ட்டு பேக்கிங் சோடாவோ இல்லை உப்பு அது வழியாக நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா கண்டிப்பாக சிங்கில் எப்பவுமே அடைப்பு வராது. ஏன்னா இதுக்காக நம்ம தனியாக ஹாட் வாட்டர் ரெடி பண்ணோம்னா நமக்கு கேஸும் வீணாகும், நம்ம டைமும் வீணாகும். அப்படி ஹாட் வாட்டரே இல்லைனாலும் டெய்லியுமே நம்ம சாதம் வடிப்போம். அந்த சாதம் வடித்த தண்ணிக்கும் நல்லா ஹாட்டாக இருக்கும்போது இதில் ஊற்றி விட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சிங்க் எப்பவுமே க்ளீனாக இருக்கும். சாதாரணமாக அப்படியே வடிக்காமல் இது போல் வெண்ட்டில் ஊற்றி விடும்போது நம்ம சிங்க் எப்பவுமே க்ளீனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 2ல் நம்ம ஃபிஷ் ஃப்ரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபிஷ் ஃப்ரை நம்ம எப்போவுமே மசாலா ஊற வச்சு ஒரு 1/2 hour கழிச்சு நம்ம வறுப்போம். அப்படி வறுக்கும்போது தவாலேயே நம்ம சூப்பராக வறுத்தெடுக்கலாம். ரொம்ப ஆயில் இல்லாமல் குறைவான ஆயிலில் இது போல் தவாவில் ஃபிஷ்ஷெல்லாம் ஆட் பண்ண பிறகு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 minutes கழிச்சு நீங்கள் எடுத்துகிட்டு திரும்பவும் மீனெல்லாம் திருப்பி போட்டு திரும்பவும் நீங்கள் மூடி வச்சு வேக வச்சிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக வெந்து வந்துடும். இது போல் ஃபிஷ்ஷோட 2 சைட்ஸுமே நம்ம திருப்பி போட்டு மூடி போட்டு வேக வச்ச பிறகு மூடி எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு 2 minutes நீங்கள் அப்படியே தவாவில் நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா அது மேலே இருக்கிற ஸ்டீம் வாட்டர் கூட நல்லா ட்ரை ஆகி நமக்கு ஃபிஷ்ஷு ட்ரையாக இருக்கும். மேலே கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக மசாலா வந்து மீன் ஃபுல்லாகவே நல்லா வெந்து நமக்கு சூப்பராக கிடைக்கும். ஏன்னா ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா பேனில் நம்ம எண்ணெய் ஊற்றி ஃபுல்லாக டீப் ஃப்ரை பண்ணும்போது தான் நல்லா வெந்து கிறிஸ்பியாகவும் இருக்கும், உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். ஆனால் அதில் பார்த்திங்கன்னா எண்ணெய் நிறைய கன்சியூம் ஆகும். ஸோ அது ஹெல்த்துக்கும் நல்லதில்லை. ஆனால் இது போல் தவாவில் செய்யும்போது நிறைய பேர் சொல்கிற கம்ப்ளைண்ட் என்னென்னா உள்ளே இருக்க மசாலாலாம் வேக மாட்டேங்குது, பச்சையாக இருக்குன்னு. ஆனால் இது போல் நீங்கள் மூடி வச்சு வேக வைக்கும்போது உள்ளே இருக்க மசாலாவும் நல்லா வெந்து ஈவனாக நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். மேலே உள்ளே சாஃப்டாக இருக்கும். அதே சமயம் சீக்கிரமாக நமக்கு மீன் வெந்து வந்துடும். நமக்கு கேஸும் சேவ் ஆகும், டைமும் சேவ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 3ல் நாம் தேங்காவை குறித்து தான் பார்க்க போகிறோம். தேங்காய் எப்படி ஈஸியாக நம்ம எடுக்கிறது தான். இது போல் நம்ம தேங்காய் எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்படும். ஆனால் இது போல் நீங்கள் கத்தி வாங்கிட்டிங்கன்னா இதோட கார்னர்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா பல்லாக இருக்கும். அதே போல் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். எல்லா கடைகளிலுமே நமக்கு இது அவைலபிளாக இருக்கும். இந்த கத்தியில் எடுத்த தேங்காய் பாருங்கள், அப்படியே நம்ம கிரேட் பண்ணாமல் இருக்குது. அதாவது காய் சீவரத்தில் சீவி எடுத்தால் போல் இருக்கும். ஜஸ்ட் இந்த கத்தியை நம்ம தேங்காய் மேலே வச்சு இப்படி ஜஸ்ட்டு சீவி எடுக்கும்போதே அப்படியே தேங்காய் முழுக்க நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். அதே சமயம் நம்ம எல்லாருமே தேங்காய் எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்க அந்த ப்ரௌன் கலரில் இருக்க ஓடை வந்து தனியாக நம்ம எடுப்போம். அந்த வேலையும் நமக்கு மிச்சம். இப்படி வந்து வெறும் தேங்காய் மட்டும் நமக்கு கிடைக்கும். அடியில் இருக்க அந்த ப்ரௌன் கலர் ஓடு வராது. இந்த தேங்காய் எடுக்கும்போதே நீங்கள் பார்க்கலாம் நான் எவ்வளோ ஈஸியாக எடுத்துட்டேன் பாருங்கள். தேங்காய் எடுத்து நம்ம பீசஸ் போட்ட பிறகு அது பேக் சைடு இருக்குது அந்த ப்ரௌன் கலரோட நம்ம தனியாக சீவி எடுப்போம். ஆனால் இது போல் நீங்கள் கத்தி கடையில் வாங்கிட்டிங்கன்னா ஈஸியாக இப்படியே நீங்கள் சீவி எடுத்துக்கலாம். தேங்காவும் நல்லா பொடியாக நமக்கு கிடைக்கும். மிக்ஸியில் அரைக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம பெரிய பெரிய பீசஸாக தேங்காய் எடுத்த பிறகு அது திரும்ப பொடியை நம்ம கட் பண்ணி அதுக்கப்புறம் மிக்ஸியில் ஆட் பண்ணி அரைக்கணும். ஆனால் இது போல் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா டேரெக்டாக அப்படியே நீங்கள் மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம். உங்கள் டைம் சேவ் ஆகும். இது போல் பின்னாடி இருக்கிற ப்ரௌன் கலர் ஓடு நம்ம எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக நமக்கு தேங்காய் வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போ இந்த ஓடு வந்து நமக்கு வேஸ்ட் தான். இதை அப்படியே நம்ம தூக்கி போட்டுடலாம். ஸோ இது போல் கத்தியை மட்டும் நீங்கள் பார்த்து பாத்திரக்கடையில் வாங்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தேங்காய் எடுக்கிற வேலை ரொம்ப ஈஸியாகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அடுத்த டிப் நம்பர் 4ல் நாம் ஆப்பிள் குறித்து தான் பார்க்க போகிறோம். இதுக்காக ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியில் கொஞ்சமாக ஒரு ஆப்பிளுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது நான் இன்றைக்கி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஒரு ஆப்பிள் நல்லா நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நாம் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே பார்த்திங்கன்னா ஆப்பிள் கட் பண்ணி ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே பிளாக் ஆகிடும், அந்த கலரே மாறி போயிடும். ஸோ சாப்பிடவே பிடிக்காது. சின்ன பிள்ளைங்க மோஸ்ட்லி வேண்டான்ருவாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த சீசனில் இந்தியன் ஆப்பிள் நமக்கு நிறைய கிடைக்கும். இந்த ஆப்பிள் வந்து உள்ள டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா மாவு போல் இருக்கும். ஸோ கட் பண்ண உடனே கலர் மாறிடும். ஸோ சாப்பிடவே பிடிக்காது. அதுக்காக தான் நாம் இது போல் ஒரு சால்ட் வாட்டரில் 1 நிமிஷம் வரைக்கும் ஜஸ்ட் நம்ம அப்படியே அலசி இப்போ பிளேட்க்கு சேஞ்ச் பண்ணிடலாம். சேஞ்ச் பண்ணிட்டோம்னா இதோட கலர் மாறாமல் இருக்கும். இந்த ஆப்பிள் வந்து பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வரத்துக்கு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நான் கட் பண்ணி இது போல் உப்பு தண்ணி நல்லா 1 நிமிஷம் வரைக்கும் அலசி நான் ஒரு பிளேட்டில் போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். பிள்ளைங்க வந்த பிறகு கொடுக்கும்போதும் பார்த்திங்கன்னா அதே ஃப்ரெஷ்ஷாக கலர் மாறாமல் சூப்பராக இருந்தது. ஜஸ்ட் நமக்கு ஒரே ஒன்று தான், ஏன்னா லைட்டாக நமக்கு அந்த சால்ட் டேஸ்ட் வந்து அந்த ஆப்பிளில் வரும். ஆனாலும் அதுவும் ஒரு டேஸ்டியாக தான் இருந்தது சாப்பிட்றதுக்கு. ஆனால் சில பேர் பார்த்தா லெமன் தடவி கொடுப்பாங்க. ஆனால் எனக்கு வந்து அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதே சமயம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு இப்படி கொடுக்கும்போது இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது. லெமன் தடவும்போது கொஞ்சம் புளிப்பு தன்மையாக இருக்கும். ஆனால் இது வந்து சால்ட் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரூட்டோட. ஸோ இது போல் செஞ்சு பாருங்கள். பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு போன பிறகு பார்த்திங்கன்னா 2 ஹவர்ஸ் கழிச்சு தான் பிரேக் இருக்கும். ஸோ அந்த பிரேக்கில் இது போல் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக நீங்கள் ஆப்பிள் கட் பண்ணி போட்டு விட்டிங்கன்னா பிள்ளைங்க அழகாக சாப்பிட்டுப்பாங்க. ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், கலர் மாறாமல். அதே போல் கொஞ்சம் சால்ட்டியாக இருக்கும். அது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா டிப்ஸுமே பார்த்திங்கன்னா நான் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து கரெக்டாக இருந்தால், எஃபெக்டிவாக இருந்தால் மட்டும்தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுவேன். ஸோ இது எனக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தால் அதனால் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 5ல் பார்த்திங்கன்னா நம்மளோட கவுண்டர் டாப் குறித்து தான். கவுண்டர் டாப்பில் பார்த்திங்கன்னா சமைக்கிற இடத்துல இது போல் பேக்ஸ் எல்லாம் ரொம்ப எண்ணெய் பிசுப்புன்னு இருக்கும். அது நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அதை வந்து தேய்ச்சி எடுப்போம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நம்ம பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் தான். இதை அப்படியே நம்ம ராவாக தான் தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் வெறும் லிக்விட் மட்டும் அந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு இது போல் வேஸ்ட் ஆகிற இரும்பு நார் வச்சு நம்ம தேய்ச்சி எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக நமக்கு அந்த கரைகள்லாம் வந்துடும். கவுண்டர் டாப்பும் க்ளீன் ஆகிடும். ஸோ இதுக்காக நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணணும் அவசியம் இல்லை. க்ளீன் பண்ணுற டைமில் இது போல் நம்ம செஞ்சு எடுத்தோம்னா அந்த கார்னர்ஸ்லாம் கூட உங்களுக்கு க்ளீனாக இருக்கும், எண்ணெய் பிசுப்பு இல்லாமல். இதனால் சின்ன சின்ன பூச்சிகளும் வராமல் நம்ம அவாய்ட் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 6ல் நம்ம வீட்டில் இருக்கிற பாத்திரங்களை குறித்து தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா டம்ளர்ஸ், இது போல் சின்ன சின்ன பவுல்ஸ்லாம் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்ட்டு தான். இது போல் நம்ம பாத்திரங்களை கழுவுன உடனே இது போல் கவுண்டர் டாப் மேலேயே நமக்கு இந்த பீடிங் இருக்கும் இந்த கார்னர்ஸில். அது மேலே இப்படி கவுத்து வச்சிங்கன்னா அதில் இருக்க தண்ணி எல்லாமே வடிஞ்சு நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் இது போல் தனித்தனியாக நம்ம டம்ளர்ஸை கவுத்து வைக்கணும். முக்கியமாக டம்ளர்ஸ் இப்படி தான் நம்ம வைக்கணும். அப்போ தான் அதில் துரு பிடிக்காமல் ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். அப்படி ஒன்று மேலே ஒன்று இது போல் நம்ம கவுத்து வச்சோம்னா அது எல்லா டம்ளர்ஸுமே பார்த்தீங்கன்னா துரு பிடிச்ச போல் ஆகும். பாருங்கள், இந்த டம்ளரை நான் காட்டுறேன். இல்லை பாருங்கள், இந்த கார்னர் அப்படி துரு பிடிச்ச போல் இருக்குது பாருங்கள். இது துரு பிடிச்ச அதிகமாச்சுன்னா அந்த இடத்துல அப்படியே கிராக் விழும். ஸோ இது வந்து நாங்கள் முதல்ல எங்களுக்கு தெரியாமல் இது போல் டம்ளர்ஸ் துரு பிடிக்கும்போது நாங்கள் அந்த கடைக்காரர்கிட்ட போய் கேட்டோம், ஒரு ஸ்டீல் குவாலிட்டி இப்படி இருக்குதா அப்படின்னு. அவங்க சொன்ன டிப் தான் நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அவங்க தான் இது போல் சொன்னாங்க. இல்லை இது போல் நீங்கள் டம்ளர்ஸ்லாம் ஒன்று மேலே ஒன்று கவுத்து வைக்காமல் தனித்தனியாக வைங்க, அப்போ அது நல்லாயிருக்கும் குவாலிட்டி அப்படின்னு. ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த டம்ளர்ஸ்லையும் எங்களுக்கு அது போல் வரலை. ஸோ இது போல் டம்ளர்ஸை, முக்கியமாக ஸ்டீல் டம்ளர்ஸ் இது போல் தனித்தனியாக கவுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கும் அந்த பிரச்சனை வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த பவுல்ஸும் பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன பவுல்ஸில் நம்ம ஈரத்தோடு அப்படியே எடுத்து கவுக்கும்போது அதுலேயும் நமக்கு துருப்பிடிச்சு கிராக் விழும், அப்படியே உடையிற போல் இருக்கும். ஸோ இது போல் சின்ன சின்ன பவுல்ஸ் கூட நல்லா ட்ரை ஆன பிறகு ஒன்று மேலே ஒன்று நீங்கள் கவுத்து வைக்கலாம். டம்ளர்ஸ் மட்டும் எப்போவுமே ஒன்று மேலே ஒன்று கவுத்து வைக்காதீங்க. சில பேர் வீட்டில் இந்த ட்ரெயினர் பேஸ்கெட் யூஸ் பண்ணுவாங்க. பாத்திரம் நல்லா கழுவி க்ளீன் பண்ண பிறகு அதில் வச்சுருவாங்க. அது நல்லா ட்ரை ஆன பிறகு எடுத்து கவுத்து வைப்பாங்க. அதையும் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்க எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.